என்னம்மா விளக்கமாறு கிழிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாம், விளக்கமாறு இல்லை, அதை கிழிக்கிறேன். இந்த காய்கறி வடிகட்டுற தட்டில் வச்சு சரட்டு சரட்டுன்னு கிழிக்கிறோமா? நான் செல்லில் பார்த்தேன். இதில் கிழிச்சு பாருங்க, ஈஸியாக இருக்கும். அது நீனே கிளி, நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம். இந்த பற்றியா எனக்கு இதில் எல்லாம் சரட்டு சரட்டுன்னு கிழிக்க தெரியாதுமா. இந்த அருவாமனை இல்லைன்னா இந்த பற்றியா இப்படி ஒரு இழுப்பு, இப்படி ஒரு இழுப்பு சரியா போச்சு. இந்த பற்றியா ஈஸியாக இருக்கும்னு தானே சொல்கிறேன். நான் செல்லில் பார்த்தேங்கிறேன். கிழிச்சு பாருங்களேன் அதுக்குள்ளே வச்சு. அது உள்ளே எப்படி கொள்ளுது? நீனே கிளிமா, எனக்கு தெரியாது அதெல்லாம். ஏமா குச்சி போக மாட்டேங்குதா? ஆமாம், அது எவ்வளோ பெருசு இதுக்கு போய் நான் அதுக்குள்ளே விட்டுக்கிட்டு மல்லி கட்டிக்கிட்டு என்னென்ன தான் கத்திரிக்கையில எனக்கு தெரியலை. நீங்கள் போங்க, வேலை சுடுவமாக எதுவும் தெரியறது இல்லை. சரிம்மா, அந்த குதிகால் வலிக்கு ஏதாவது வைத்தியம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. செங்காங்கல் இருக்குல்ல, அடுப்பு வச்சாக்கா அடுப்பில் போடலாம், இல்லை நெருப்பு போட்டும் கொடுத்தாலாம். அந்த கல் பழுத்து போயிடணும். நல்லா பழுத்த உடனே எருக்கம் பழுப்பு இருக்குல்ல, அந்த இலையை பறித்து கொண்டாந்து வச்சு அது மேலே 2 3 வச்சு அந்த காலை குதிகாலை இப்படி நறுக்கு நறுக்குன்னு வைக்கணும். சொரக்குன்னு சத்தம் கேட்கும். அந்த சூடான கல் மேலே அந்த எருக்கம் பழுப்பை வச்சு அது மேலே காலை வைக்கணும். ஆமாம், அது மேலே காலை வச்சு எடுத்தோம்னா அது தேவையில்லாமல் குதிகால் வைக்கலாம். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.